யாரோ போட்ட வலையும் நான் மாட்டிக்கிட்டாங்கிற மாதிரி தாங்க இருந்துச்சு நேத்தோட பயணம். மக்களே, திருநெல்வேலி கார்பரேஷனில் ஃபஸ்ட்டு ஸ்டிக்கரிங் பஸ் இது தாங்க. அப்பா ஐயோ, எப்படி தான் ஒரு பஸ் இப்படி பத்துன்னு தெரில மக்களே. இங்கே பாருங்க, கூட்டத்தை பாருங்க மக்களே. இப்போ பாரு, பஸ் ஸ்டாண்ட்குள்ளே போனதுக்கப்புறம் மட்டும் கூட்டத்தை மட்டும் பாருங்க. பாவங்க, சத்தியமாக பாவங்க. ஐயோ வஸ்ட்டுங்க. ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் மக்களே. இன்னைக்கு ஒரு சூப்பரான ஈவினிங். எங்கே இருக்கோன்னா நாகர்கோவில் வடசேரியில் தாங்க இருக்கோம். இன்னைக்கு இங்கிருந்து ஒரு சூப்பரான அண்டர் ரேட்டரான ரூட்டை கவர் பண்ண போகிறோம். மோஸ்ட்லி நிறையா பேருக்கு தெரிஞ்சிருக்கும், பட் இந்த ரூட்டில் வந்து யாருமே ட்ராவல் பண்ணி போடலைங்க. எஸ், நீங்கள் ஆல்ரெடி டைட்டில் அண்ட் தமிழ் பார்த்துருப்பீங்க. நம்ம நாகர்கோவிலேருந்து வேடசந்தூர், திண்டுக்கல்ல இருக்கக்கூடிய வேடசந்தூர் வரைக்கும் ஒரு டிஎன்எஸ்சிசி ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. பட் நம்ம வண்டி பார்த்தீங்கன்னா 9:30க்கு தான் எடுப்பாங்க. இங்கே வரதே 8:15 8:30க்கு தான் வருவாங்க. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா மணி 6:30 ஆச்சுங்க. சாரி, மணி 6 தான் ஆச்சு. நான் அதுக்குள்ளே இன்ட்ரோ கொடுத்துட்டேன். இல்லை, சன் அப்படியே செட் ஆகிட்டு இருக்காரு. நம்மளும் இன்ட்ரோ கொடுத்தோம்னா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு கொடுக்குறேன். அப்படியே நம்ம பஸ் ஸ்டாண்டிங் பண்ணிட்டு நம்ம வண்டி வரட்டும், பெர்மிஷன் கேட்டு. இந்த பஸ்ஸில் கேபின் மஸ்ட்டு, பார்ப்போம் எப்படி அமைய போகுதுன்னு பார்க்கலாம். இது வரைக்கும் எக்ஸ்ப்ளோர் தர்கேஸை ஃபாலோ பண்ணலாம், மறக்காமல் ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்மளோட கரண்ட் அப்டேட்லாம் தெரியும்னா மறக்காம எக்ஸ்ப்ளோர் தர்கேஸ் இன்ஸ்டா பேஜை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்படியே வாங்க, நம்ம நாகர்கோவிலில் என்னென்ன பஸ்ஸஸ் எல்லாம் இருக்குன்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். எஸ், ட்ரிவாண்டம் ஊட்டி சர்வீஸுங்க. அப்படியே நிறையா பஸ்ஸஸ் இருக்குங்க. பார்க்குறக்கே அவ்வளோ சூப்பராக இருக்குது. பார்க்கலாம் இன்னைக்கு எப்படி அமைய போகுதுன்ட்டு. எல்லா பஸ்ஸஸும் இருக்குங்கெல்லாம் திருநெல்வேலி, இங்கே திருச்சி வண்டி. பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்களா மக்களே, இன்னைக்கு தான் விடுறாங்கன்னு நினைக்கிறேன் திருவண்ணாமலை ஸ்பெஷலு. சூப்பர்ல. எஸ் மக்களே, நம்ம வண்டிங்க அந்தியூர் நாகர்கோவில். ஒன்ஸ் அப்பான டைம் ஒரு சூப்பர் மெமரபிளான ஜேர்னிங்க. செம பிஸியாக இருக்குங்க நாகர்கோவில் வடசேரி. நம்ம வண்டி எப்பயுமே இங்கே தாங்க நிற்பாரு, நாகர்கோவில் அந்தியூர். நீங்கள் லாஸ்ட் வீடியோவுக்கு முந்தின வீடியோ பார்த்துருப்பீங்க. நம்ம கோயம்புத்தூர்லேருந்து திருச்செந்தூருக்கு இந்த ஜெமினி புதுசாக ஹைடெக் கோச்சில் ட்ராவல் பண்ணியிருப்போம். ஸோ பார்க்கலாம், பார்த்துருங்க. லிங்க் வந்து ஐகார்டில் கொடுக்குறேன், இல்லை டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன். நம்ம வண்டிங்க கூடலூர் கன்னியாகுமரி, கன்னியாகுமரிலேருந்து கூடலூர் போகிறாரு. நம்ம பஸ்ஸு எல்லாம் BS6 மாத்திரம் எவ்வளோ நல்லாயிருக்கும். இப்போதைக்கு ஒரே வண்டி கொடுத்துருக்காங்க, நம்ம செங்கோட்டை கூடலூர். எல்லா பஸ்ஸஸும் BS6 மாற்றிங்கன்னா சூப்பராக இருக்குங்க. ஏன்னா அவ்வளோ டிமாண்ட் இருக்குங்க சவுத்துலேருந்து நம்ம கோயம்புத்தூர், ஊட்டி, கூடலூர் போகிறக்கெல்லாம். நான் இன்றைக்கி பார்க்குறேன், அப்படியே ட்ரிவாண்டம் வண்டியில் அவ்வளோ கூட்டம் கோயம்புத்தூருக்கு. பா மக்களே, கொடைக்கானல் நாகர்கோயிலுங்க. இருங்க, நான் உங்களுக்கு ஃப்ரண்ட் வியூ காட்டுறேன். செம்மையாக இருக்குங்க. எஸ் மக்களே, அப்படியே மணி 7 ஆச்சுங்க. இங்கே பார்த்தா நம்ம கோயம்புத்தூருங்க. நாஞ்சில் ராஜா மார்த்தாண்டத்துலேருந்து கோயம்புத்தூர் வராரு. ஒரு காலத்தில், சாரி கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி, அதாவது ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி நம்ம திருநெல்வேலியிலேருந்து கவர் பண்ணியிருப்போம். இதே பஸ்ஸு 21 27. செம்ம ரெஸ்பான்ஸ் கொடுத்தீங்க. இந்த வண்டியை என் கவர் பண்ணணுமான்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்காக நான் பண்ணுவேன். அண்ட் பக்கத்தில் நான் அப்படியே காமிச்சது ஃபர்ஸ்ட் டே ஃபஸ்ட்டுங்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் இனாக்ரேஷன் திருவண்ணாமலை. நம்ம வண்டிங்க. ஹே ஹே, இந்த டிஎன்எஸ்சிசி கனவைன்னு பார்க்குறக்கே அவ்வளோ அற்புதமாக இருக்குங்க. நாகர்கோவில், திருப்பூர். இந்த வண்டி காலைல கிளம்பி இப்போ தான் 7 மணிக்கு ஷார்ப்பாக வருவான். மறுபடியும் இங்கேருந்து 9 மணிக்கு கிளம்பான்னு நினைக்கிறேன். காலைல ஷார்ப்பாக போயிடுவான் தலைவன்.
இது ஒரு நாள் ட்ரை பண்ணணும், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அங்கேருந்து பண்ணலாம், இங்கேருந்து திருப்பூர்லேருந்து பண்ணலாங்க. எஸ், அந்த பஸ் அதோடய ஃபஸ்ட்டு பயணத்தை கிளம்பிடுச்சுங்க. திருவண்ணாமலை ரெகுலர் சர்வீஸ்க்கு வாய்ப்பு இல்லை, ஸ்பெஷலுக்கு மட்டும்தான் விட்டுருக்காங்க. இந்த ஜெமினி கோச் பார்க்கும் போது சூப்பராக இருக்குங்க. இந்த ஜெமினி பிரகாஷ் பில்டு எல்லாம் பார்க்கும் போதே செம்மையாக இருக்குங்க. மக்களே, திருநெல்வேலி கார்ப்பரேஷனில் ஃபஸ்ட்டு ஸ்டிக்கரிங் பஸ் இது தாங்க. கன்னியாகுமரி, வடசேரி, திருப்பரப்பு அருவி, எஸ் திருப்பரப்பு வாட்டர் ஃபால்ஸ். இந்த வண்டி தான் இன்றைக்கி ட்ரை பண்ணலான்னு காலையில் வந்து நான் மிஸ் பண்ணிட்டேங்க. 12 மணிக்கு கன்னியாகுமரிலேருந்து எடுக்கிறாங்க. இப்போ வந்து திருப்பரப்பு போகுதுங்க. கன்னியாகுமரிலேருந்து வடசேரி வந்திருக்காங்க, இங்கேருந்து திருப்பரப்பு போவாங்க. இந்த வண்டியை ட்ரை பண்ணால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். 350 ஹார்ட்லாம் போட்டிருக்காங்க, அவங்க சூப்பராக இருக்குது. மக்களே, நம்ம நாகர்கோவிலில் அநியாயத்துக்கு பஸ் ஃபேனிங் தாங்க. நாங்கள் குமுளி நாகர்கோவில் செகண்ட் பஸ்ஸுங்க இது. மோஸ்ட்லி திருநெல்வேலி கார்ப்பரேஷன் எல்லாமே இந்த டெக்ஸ்ட்டில் போகிறதே அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. மக்களே, உண்மையாலுமே நான் நாகர்கோவில் வந்தது அவ்வளோ கிஃப்டடான்னு நினைக்கிறேங்க. அவ்வளோ பொக்கிஷம். எத்தனை ஸ்டிக்கரிங் பஸ் நான் இன்ஸ்டாவில் மட்டும் பார்த்த பஸ்ஸை நேரில் பார்த்துட்ருக்கேன். சூப்பரான விஷயம் இல்லைங்க. உங்களுக்கும் காமிச்சிருப்பேன் சின்ன சின்ன ஷார்ட்ஸில். இப்போ ஆல்மோஸ்ட் டைம் ஒரு 7:30 ஆச்சுங்க. மக்களே, இதுதாங்க அந்த லாஸ்ட் வண்டி. கோயம்புத்தூர் மார்த்தண்டம் குசே. ஃபஸ்ட்டு நம்ம ஒரு வண்டி பார்த்தோம், அது வந்து குசேலத்துலேருந்து ஆப்ரேட் பண்ணிட்டுருக்காங்க. இது வந்து மார்த்தண்டம் டு கோயம்புத்தூருங்க. இதில் தான் நம்ம அன்றைக்கி ட்ரை பண்ணோங்க. நான் சொன்ன அந்த வண்டின்ட்டு, பட் 2192 தான் ட்ரை பண்ணியிருந்தோம். இவன் தான் 9:15 9:30 எடுப்பாங்க மக்களே நம்ம திருநெல்வேலியில். மக்களே, நம்ம கோயம்புத்தூருக்கு பாருங்கள் எவ்வளோ கூட்டம் இருக்குதுன்னு. ஸோ எக்ஸ்ட்ரா பஸ் விடுறதுக்காக பேசிகிட்டு இருக்காங்க. இம்புட்டு கூட்டமும் நம்ம கோயம்புத்தூருக்கு தாங்க. எக்ஸ்ட்ரா வண்டி விட்றாங்களாம்மா, பார்ப்போம். நமக்கு வண்டி 9:50 தாங்க. ஸோ அது வரைக்கும் நம்ம இதை என்ஜாய் பண்ணலாங்க. ஆனால் அதெல்லாம் ரொம்ப கஷ்டங்க. பாருங்க, எல்லாம் நின்றுட்டு தான் போகிறாங்க ஸ்டாண்டிங்கில். அந்த புது வண்டிங்க, ஐ திங்க் ஸோ இதை கூட ஸ்பெஷலாக விட்டாலும் விடுவாங்கன்னு நினைக்கிறாங்க கோயம்புத்தூருக்கு. பார்ப்போம். அந்த வண்டி அப்படி தான் போகுது. இங்கே வந்தானா ஸ்பெஷல் அந்த வண்டி தாங்க. மக்களே, ஓட்டத்தை பார்த்தீங்களா நம்ம கோயம்புத்தூருக்கு? அப்பா, ஐயோ, எப்படி தான் ஒரு பஸ் இப்படி பத்துன்னு தெரில மக்களே. இங்கே பாருங்க, ஐயோ வேற லெவலு. கோயம்புத்தூர் ஸ்பெஷல் வண்டிங்க. கோயம்புத்தூர் ஸ்பெஷல் மக்காளி அல்டிமேட்டுங்க. இன்னொரு வண்டி அரேஞ்ச் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன், பார்க்கலாங்க. மக்களே, நம்ம ட்ரிவாண்டம் பாலக்காடுங்க, சாரி கன்னியாகுமரி டு பாலக்காடுங்க. ட்ரிவாண்டம் சொல்கிறேன் பாருங்கள். கன்னியாகுமரிலேருந்து இங்கே வந்திருக்காங்க. இப்போ இங்கேருந்து போவாங்க. எஸ், நம்ம நாகர்கோவில் திருப்பூர் வண்டி கிளம்பிட்டாங்க. டிஎன்எஸ்சிசி கோவை திருப்பூர் ஓல்டு பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் ஆப்ரேட் பண்ணுறாங்க. பழைய பஸ் ஸ்டாண்ட் போவாங்க, சரி கோயில்வெளி போவாங்க, அப்புறம் பழைய பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் போவாங்க. அடுத்தது மாத்தாண்டம். இவன் திருநெல்வேலி போக மாட்டான்னு நினைக்கிறாங்க. பிகாஸ் இங்கேயே எல்லாமே ஃபுல்லுங்க. எல்லாமே திருப்பூருக்குங்க, ஆல்மோஸ்ட் ஃபுல்லு. ஸோ ஏற்றுற மாதிரிலாம் இல்லை இங்கேயும். தி லெஜண்ட் நாஞ்சில் ராஜா வந்துட்டார். 2 பேரும் ஷார்ப்பாக 8:30 எடுக்கிறாங்க. 2 பேருமே டேரெக்டாக காலைல ஒரு 4 மணி 4:30க்கெல்லாம் சிங்கநல்லூர். இவன் சிங்கநல்லூர் போயிடுவாங்க, அவங்க ஓபிஎஸ் போயிடுவாங்க. வண்டி ஃபுல்லுங்க.
எஸ், ஃபைனலி நம்ம வேடசந்தூர் பஸ் வந்துருச்சுங்க. நாகர்கோவில் டு வேடசந்தூர், திண்டுக்கல் 1-1 போட்டிருக்கு பார்த்தீங்களா? இந்த வண்டியில் தான் போக போகிறேங்க. சும்மா பார்க்குறக்கே சும்மா ஸ்டிக்கரிங்கெல்லாம் சூப்பராக போட்டிருக்கு பார்த்தீங்களா? இந்த வண்டியில் தான் குரூட்ட பேசணும், பார்ப்போம். எஸ், நம்ம வண்டியோட எக்ஸ்டீரியர் இன்டீரியர்லாம் பார்த்துருப்பீங்க. இங்கே எடுக்கிற டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 10:10 எடுக்கிறாங்க. நம்ம பஸ்ஸோட க்ரூ எல்லாம் பேசியாச்சு, தாராளமாக எடுத்துக்கலாம்ப்பா அப்படின்னு சொன்னார். நிறைய பஸ்ஸை பற்றி நிறைய விஷயம் சொல்லியிருந்தாங்க. பார்ப்போங்க, ட்ராவலில் நிறைய பேச வேண்டியது இருக்குங்க. இந்த வேடசந்தூர் டிப்போவில் பார்த்தீங்கன்னா சில பஸ்ஸஸ் மட்டும் தான் லாங்காக ஆப்ரேட் பண்ணிட்டுருக்காங்க. அதில் நம்ம வண்டி ஒன்றுங்க, TN 57 N2620ங்க. அரசு போக்குவரத்து மதுரை திண்டுக்கல் டிவிஷன் வேடசந்தூர் டிப்போங்க. BS6 அசோக் லேலாண்ட். என்ன பெல்ட்டுன்னு தெரிலங்க, குளோபல் டிவிஎஸ் பெல்ட்டுங்க. எஸ் மக்களே, நாகர்கோவில், திருநெல்வேலி, மதுரை, கொடைக்கானல் இப்படி ஒரு சர்வீஸ் இருக்குது மக்களே. உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதைத்தான் நான் அப்படியே காமிச்சிருப்பேன். சாயங்காலம் வந்துட்டு காலையில் கிளம்புவாங்க 6 மணிக்கு நினைக்கிறேன், எனக்கு கரெக்டாக டைம் தெரில. டிஸ்பிளேயில் போடுறேன் பார்த்துக்கோங்க. பட் இங்கே நைட்டு கிளம்பும்போது 9:30 10 மணிக்குள்ளே எடுப்பாங்க. SCTC TNSCCங்க, கொடைக்கானல். அண்ட் மக்களே, ஃபைனலாக ஒரு அதிபயங்கரமான ரைடாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு புது ரூட்டு. இது வரைக்கும் யூடியூப் வரலாற்றில் யாருமே வேடசந்தூர் டு நாகர்கோவில், நாகர்கோவில் டு வேடசந்தூர் கவர் பண்ணதில்லை. நம்ம ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறோம். டிரைவரானா கண்டக்டரான 2 பேரும் சொன்னது என்னென்னா, நேர் வழி தான்ப்பா, எல்லா பக்கமும் போவோம்னு சொல்லியிருக்காங்க. நம்ம பார்ப்போம். திருநெல்வேலி போவாங்க கண்டிப்பாக, பார்க்கலாங்க எங்கெங்கெல்லாம் இன்னும் இருக்குது, எங்கெங்கே போக மாட்டாங்கன்ட்டு. மோஸ்ட்லி பைபாஸ் கேட்டகிரி தான் சொல்லியிருக்காங்க. என் ஃபேஸை பார்த்தாவே தெரியும், அவ்வளோ டல்லாக இருக்குங்க. பிகாஸ் 3 மணிலேருந்து இங்கே தாங்க இருக்கேன். மத்தியானம் 3 மணிலேருந்து இப்போ மணி பார்த்தீங்கன்னா ஒரு 9:30 ஆச்சு. பார்க்கலாம் எதுக்காக இவ்வளோ கஷ்டப்படுறேன்னு எனக்கும் தெரிய மாட்டேங்குது. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த வண்டி பார்த்தீங்கன்னா மதுரை மாட்டுத்தாவணி போகாது, ஒன்லி ஆரப்பாளையம் தாங்க. ஆரப்பாளையம் டு திண்டுக்கல் 1-1 தான் நினைக்கிறேன், பார்க்கலாம். அண்ட் ஃபைனலாக நம்ம நாகர்கோவிலேருந்து வேடசந்தூர் வரைக்கும் இந்த பஸ்ஸில் ட்ராவலை ஸ்டார்ட் பண்ணலாமா? வாங்க, டைம் ஆச்சோ, நம்ம 10 நிமிஷத்தில் எடுத்துருவாங்க மக்களே. நம்ம மத்தியானம் வரும்போது நம்ம வடசேரி எவ்வளோ பிஸியாக இருந்துச்சு, இப்போ பாருங்கள் வெறிச்சோடி கிடக்குதுங்க. மக்களே, நம்ம கொடைக்கானல் வண்டி பார்த்திங்கன்னா கரெக்டாக 9:40 இங்கேருந்து எடுக்கிறாங்க மக்களே. உனக்கு கொடைக்கானல் வண்டிக்கு அப்புறம் நம்ம வண்டி தாங்க அடுத்தது. சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா? திண்டுக்கல் பைபாஸ் ரைடர் நாகர்கோவில். நீ கூடிய சீக்கிரத்தில் TNSCC மதுரை கார்பரேஷனும் நிறையா ஸ்டிக்கரிங் பண்ணுற மாதிரி கேள்விப்பட்டிருக்கேன். இப்போ அதுக்கான எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா, நம்ம இந்த வண்டி பார்த்திங்களா, கோயம்புத்தூர் கம்பம், அது இப்போ தான் ரீசெண்டாக ஸ்டிக்கரிங் பண்ணியிருக்காங்க. எஸ், நம்ம வண்டி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க.
ஷார்ப்பாக 9:50க்கு கிளம்பியாச்சுங்க நம்ம நாகர்கோவில் வடசேரியிலேருந்து. பார்க்கலாங்க எத்தனை மணிக்கு மதுரை ரீச் பண்ணுறாங்க, எத்தனை மணிக்கு திண்டுக்கல் ரீச் பண்ணுறாங்கன்ட்டு. டோட்டலாக நம்ம நாகர்கோவிலேருந்து வேடசந்தூர் வரைக்கும் 300 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க மக்களே, தெரிஞ்சுக்கோங்க. இப்போல்லாம் மோஸ்ட்லி பிரிண்டட் டிக்கெட் தான் பார்த்துட்ருப்போம். இந்த மாதிரி ஐகானிக் இந்த பழைய மெத்தடு கிழிச்சு தரதெல்லாம் இப்போல்லாம் கம்மியாகிட்டு இருக்கு. பட் வேடசந்தூர் இப்போ இதை மாற்றாமல் இருந்தாங்கன்னா பரவாயில்ல. பட் கூடிய சீக்கிரம் மாற்றிடுவாங்க. திண்டுக்கல் மோஸ்ட்லி டிஎன்எஸ்டிசி மதுரை கார்ப்பரேஷன் மாற்றிட்டு இருக்காங்க, இவங்களும் சீக்கிரம் மாற்றிடுவாங்க. பட்டு பிரிண்டட் டிக்கெட்லாம் சீக்கிரம் அழிஞ்சிருங்க. இந்த மாதிரி இருந்தால் தான் என்றைக்கும் அப்படியே இருக்கும். இன்னும் மதுரைக்கு நமக்கு ஒன்றா 229 கிலோமீட்டர் இருக்குங்க. நெக்ஸ்ட்டு நம்ம திருநெல்வேலிக்குள்ளே போயிட்டு தான் அப்புறம் அவுட்ரு போவோம்னு நினைக்கிறேன். பார்க்குறேங்க. பஸ்ஸு செம்மையாக பறக்குதுங்க.
வா கூட்டத்தை பாருங்க மக்களே. இடம் இல்லை. மக்களே, நமக்கு முன்னாடி போன கொடைக்கானல் வண்டி இப்போ தான் வராங்க.
ஆஃப்டர் திருநெல்வேலிக்கு அப்புறம் நமக்கு பிரேக் ஸ்டாப்புங்க. ஃபர்ஸ்ட் டீ பிரேக் ஸ்டாப். கரெக்டாக டைம் பார்த்தீங்கன்னா 11:55 ஆச்சு. இங்கே ஒரு டீ சாப்பிட்டு அப்புறம் நம்ம கிளம்பலாங்க. இது வரைக்கும் கேபின் ஆகட்டும், ஸ்பீட் ஆகட்டும் எல்லாமே சூப்பராக மெயின்டைன் பண்ணி போயிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் உனக்கு நமக்கு எல்லாமே கோயில்பட்டி பைபாஸ், சாத்தூர் பைபாஸ் எதுவுமே உள்ளே போக மாட்டாங்க. நம்ம மதுரை கூட ஆரப்பாளையம் தான் போவோம், மாட்டுத்தாவணி போக மாட்டாங்க. ஆல்மோஸ்ட் எல்லாருமே தூங்கிட்டாங்க. நான் தான் ஃப்ரெண்ட்ல உட்காந்து வெயிட் பண்ணிட்டு வந்தோம். விநாயகா ஹோட்டல் ஒரு டீசெண்டான பிரேக் தாங்க. கரெக்டாக ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் கிளம்பியாச்சுங்க. இந்த ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா பாருங்க, இந்த விண்டு மில்லுக்கு போற ஒரு ரக்கையே எவ்வளவு பெருசா இருக்குன்ட்டு. எஸ், ஆல்ரெடி தெரிஞ்சதுதாங்க. நம்ம BS6 எல்லாத்துக்குமே 80 லாக்கு. அந்த கிளிப் போர்டில் கூட 80 தான் போட்டுருக்கு ஸ்பீடு. அண்ட் மக்களே, இந்த லெஃப்டில் போகிறது பார்த்தீங்கன்னா சங்கரன் கோயில் போகிறதுங்க. சங்கரன் கோயில், ராஜபாளையம் அதெல்லாம் கட்டாயி டைவர்ட் ஆகுதுங்க. இந்த லெஃப்டில் போய் போகிறவங்க தாங்க.
எவ்வளோ பெரிய டிராஃபிக் பார்த்தீங்களா? போய் என்னன்னு பார்க்கலாம் வாங்க. ஏதோ ட்ரக்கு தான் ஆக்சிடெண்ட் ஆகிருக்கும் போது. மக்களே ஒரு பயங்கரமான ஆக்சிடெண்ட்டுங்க. ஸ்பாட் அவுட்டு 3 பேர். மக்காளி சே. தேங்க்ஸ்ண்ணா. சரியா தம்பி, தம்பி சொல்லிடுறேன். சொல்லிடுறேங்க. ஃபஸ்ட் டைம் ஆரப்பாளையத்தில் கோயம்புத்தூருக்கு ஒரு வண்டி கூட இல்லாமல் பார்க்குறேங்க. அந்த ஏசி வண்டி விட்டுருங்க, அது ராமேஸ்வரம் வண்டி. ஃபஸ்ட் டைமுங்க. எந்த நேரம் பார்த்தாலும் கோயம்புத்தூர் திருப்பூருக்கு வண்டி இருக்கும், ஆனால் இப்போ இல்லைங்க. பா, எல்லாம் எங்கே போனாங்கன்னு தெரியல. ஒஸ்ட்டு மக்களே, இந்தளவுக்கு நடந்ததே இல்லைங்க. பா, ஒஸ்ட் எவர் இன் மை லைஃபுங்க. எல்லாம் எங்கே போயிருக்காங்கன்னு தெரியல. தைப்பூசத்துக்கு ஸ்பெஷல்னு எல்லா ஊருக்கும் அனுப்பிச்சிட்றானுங்க. இங்கே இருக்காங்களாம் எப்படி போவானுங்க? சத்தியமாங்க, இங்கே பாருங்கள் எத்தனை பேர் கோயம்புத்தூருக்கு தான் அங்கே முக்கால்வாசி கூட்டம். பா, இதில் எவனோ ப்ரைவேட்டுங்க 400 ரூபாய்க்கு ஏற்றிட்டு இருக்காங்க ஒரு டிக்கெட்டு. ஆக்சுவல் 160 ரூபா தாங்க, ஆனால் 400 ரூபாய்க்கு ஏற்றிட்டு இருக்காங்க. மணி பாருங்க. அண்ட் மக்களே, நானும் வேடசுந்தர் வரைக்கும் போகலான்னு நினச்சேன். பட் டக்குன்னு நான் கோயம்புத்தூர் போகிறதுக்காக இறங்கிட்டேங்க. இங்கேயே கோயம்புத்தூர் வண்டி தான் தேடிட்டுருக்கேன். ஒரு வண்டி சிக்க மாட்டேங்குதுங்க. ஒர்ஸ்ட்டாக பண்ணிகிட்ருக்காங்க. பா, அண்ட் ஜேர்னியை பற்றி சொல்லணும். ஜேர்னி டைமிங்கு எல்லாமே பர்ஃபெக்ட்டுங்க. மொத்தம் 4 க்ரூ இருக்காங்க. 4 பேருமே அவ்வளோ சூப்பரான டைப்புங்க. 4 க்ரூவுமே அவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக எல்லாத்துக்கிட்டையும் பேசஞ்சர்ஸ்கிட்ட இருக்காங்கன்னா பார்த்துக்கோங்களே. நான் பர்சனலாக டிஎன்எஸ்சிசி மதுரை கார்பரேஷனில் ட்ராவல் பண்ணதில்லை, பட் இது சூப்பராக இருந்துச்சுங்க. மக்களே, வர வர கூட்டம் தாங்க ஆகுது. பஸ்ஸு ஒன்றத்தையும் காணாங்க. 2:50 ஆச்சு. இது வரைக்கும் 1 மணி நேரமாக இங்கே தாங்க இருக்கோம். ஒரே ஒரு கோயம்புத்தூர் வண்டி வரலைங்க. ஃபஸ்ட்டு பண்ணுறீங்க டிஎன்எஸ்சிசி. ஃபஸ்ட்டு மக்களே, ஒரு வண்டி வருது. இப்போ பாரு, பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே போனதுக்கப்புறம் மட்டும் கூட்டத்தை மட்டும் பாருங்கள். பாருங்க மக்களே, எல்லாம் ஓடுறது பூராமே கோயம்புத்தூர் தாங்க. பாவங்க, சத்தியமாக பாவங்க. ஐயோ ஒஸ்ட்டுங்க.
ஃபைனலாக நம்ம கோயம்புத்தூருக்கு கிளம்பியாச்சுங்க. ஷார்ப்பாக 3 மணிக்கு எடுக்கிறாங்க. பார்ப்போம் எத்தனை மணிக்கு கோயம்புத்தூர் ரீச் ஆகும்ன்ட்டு. மக்கள் டைம் பார்த்தீங்கன்னா மணி ஒரு 6 ஆச்சுங்க. தாராபுரம் தாண்டியாச்சுங்க. வர வாரம் கூட்டம் தான் அதிகமாக, அது கம்மியான மாதிரியே இல்லைங்க. மக்களே மணி பார்த்திங்கன்னா ஒரு 6:45 ஆச்சுங்க. பல்லடம் தாண்டி காரணப்பேட்டை போயிட்டுருக்கோங்க. எஸ், காலையில் ஷார்ப்பாக 7:20க்கு நம்ம கோயம்புத்தூர் சிங்கநல்லூர் வந்தாச்சுங்க. யாரோ போட்ட வலையை நான் மாட்டிக்கிட்டாங்கிற மாதிரி தாங்க இருந்துச்சு நேற்றோட பயணம். இந்த மதுரை டு கோயம்புத்தூர் இந்த மாதிரி ஒஸ்டான எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு நடந்ததே இல்லைங்க. இந்த வேடசந்தூர் நாகர்கோவில் வந்து நான் ஃபஸ்ட்டே ட்ரை பண்ணிடுவேன், இல்லை கொஞ்சம் தள்ளி போய் ட்ரை பண்ணிடுவோம். இந்த தைப்பூசம் நைட்டு ட்ரை பண்ணது ரொம்ப தப்பாக போச்சு. மதுரையிலேருந்து கோயம்புத்தூருக்கு ஒரு பஸ்ஸஸ் கூட இல்லை, எல்லாமே ஸ்பெஷல்னு சொல்லி திருவண்ணாமலைக்கு ஸ்பெஷல், திருச்செந்தூருக்கு ஸ்பெஷலு, எல்லா பஸ்ஸஸும் போயிட்டாங்க. நான் மதுரை ஆரப்பாளையத்தை அப்படி பார்த்ததே இல்லைங்க ஒரு நாள் கூட. போனால் கண்டிப்பாக 5 பஸ்ஸுனாச்சும் நிற்குங்க. ஒஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸுங்க. அண்ட் முக்கியமாக நம்ம நாகர்கோவில் வேடசந்தூர் பஸ்ஸை பற்றி சொல்லணும். ஒன் ஆஃப் த நாஸ்டாலஜிக் ஃபீல், சூப்பரான பஸ்ஸுங்க. அண்ட் ஒரே ஒரு சில நிறைகளும் இருக்குது, குறைகளும் இருக்குங்க. நிறைகள்னு பார்த்தீங்கன்னா அந்த வண்டிக்கு வந்து ஒரு சூப்பரான க்ரூ அமைஞ்சிருக்காங்க. 4 பேருமே ஒரு சூப்பரான க்ரூ. அண்ட் டைமிங் எல்லாம் பக்காவாக எடுப்பாங்க. எல்லாமே நேர்வழிங்க. நம்ம நாகர்கோவிலேருந்து நேர்வழியில் தான் திருநெல்வேலி வராங்க. திருநெல்வேலி டு மதுரை, மாட்டுத்தாவணி, ஆரப்பாளையம், அப்புறம் திண்டுக்கல், வேடசந்தூர் போவாங்க. குறைன்னு பார்த்தா காலையில் எடுக்கிற டைம் ரொம்ப, காலையில் 9:15 எடுப்பாங்க நம்ம வேடசந்தூரில். எடுத்துட்டு திண்டுக்கல், மதுரை வந்துட்டு மதுரையில் ஒரு 3 மணி நேரம் ஹால்ட்டுங்க. அதுக்கப்புறம் 4 மணிக்கு எடுத்து அப்புறம் 8:45 தான் நாகர்கோவில் வராங்க. இந்த காலையில் டைம் மட்டும் கொஞ்சம் கரெக்ஷன் பண்ணி ஒரே கிளான்ஸை எடுத்து கிளம்புறாங்கன்னா சூப்பராக இருந்திருக்கும். வேடசந்தூர் டிப்போ மேனேஜர் யாராச்சும் பிஎம் யாராச்சும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இதை மட்டும் கொஞ்சம் கரெக்ட் பண்ணிட்டீங்கன்னா ஒரு சூப்பராக இருக்கும். வேடசந்தூர் எடுத்துட்டா ஷார்ப்பாக நாகர்கோயிலே வர மாதிரி. அதுவும் இல்லாமல் நாகர்கோயில் 8:45 வந்தோடனே இவங்களுக்கு 1 மணி நேரம் கூட கொஞ்சம் கூட ரெஸ்ட் இருக்காது. டிரைவர்னா கண்டக்டர்னா பார்த்துக்கோங்க. 8:45 வந்துட்டாங்கன்னா 9:50 வண்டி எடுக்கணும். அவங்க சாப்பிட்டு இது பண்ணுறக்கே சரியாக போயிடும். இதாங்க மெயினான குறை பஸ்ஸில். இந்த டைமிங் கொஞ்சம் மாற்றிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். காலைல ஒரு 9 மணிக்கு எடுக்கிறீங்களா, இங்கே ஒரு 6 மணி 7 மணி வந்துட்டு ஒரு 2 மணி நேரம் அவங்களுக்கு ரெஸ்ட் கொடுத்தீங்கன்னா சூப்பராக இருக்குங்க. ஓகே, நீங்கள் வீடியோ பார்த்துருப்பீங்க. அண்ட் முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா வேடசந்தூர் நாகர்கோயிலோட டிரைவர் அண்ணாவோட பையன் வந்து நம்மளோட ஃபாலோவர்ஸுங்க. அவர் சொல்லி தான் ப்ரோ இப்படி ஒரு பஸ் இருக்கு ப்ரோ எங்கள் ஏரியாவில், எடுங்க ப்ரோ, எங்கள் அப்பா தான் டிரைவர்னு சொல்லி நேற்று வந்துருந்தார்ல நம்ம அந்த அண்ணா பேர் யாரும் மறந்து போச்சு. அவரோட பையன் தான் நம்மளோட சப்ஸ்கிரைபருங்க, பேர் தருண். ஸோ அந்த தம்பிக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஸோ வீடியோ பார்த்துருப்பீங்க. வீடியோ பிடிச்சா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோ மீட் பண்ணலாம். டாடா.